வணக்கம். நந்தினி லதா மண்டபத்தில் தன் அறையில் உட்கார்ந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொண்டிருந்தார். எழுதும்போது சில சமயம் அவள் உடம்பு நடுங்கியது. அடிக்கடி பெருமூச்சு விட்டால். அந்த குளிர்ந்த வேளையில் பக்கத்தில் தாதி பெண் நின்று மயில் விசிறியால் வீசியும் கூட அவள் நெற்றியில் முத்து முத்தாக வேர்வை துளிர்ந்தது. அவள் எழுதிய கடிதமாவது: அரசகுமாரா, தயங்கி தயங்கி பயந்து பயந்து தான் இந்த கடிதத்தை நான் எழுதுறேன். ராஜ்யத்தோட நிலைமையை பற்றி பலவிதமான செய்திகள் காதில் விழுது. தாங்கள் எதையும் கவனிப்பதில்லை. நோயினால் மெலிந்திருக்கும் தங்கள் தந்தை பலமுறை சொல்லி அனுப்பியும் கூட நீங்க தஞ்சைக்கு வரல. இதற்கு காரணம் நான் தான் அப்படின்னு யோசிச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களை ஒரு தடவையாவது சந்திச்சா எல்லா சந்தேகங்களையும் நான் போக்கிடுவேன். தயவு செஞ்சு மனசு இறங்குங்க. தஞ்சைக்கு வர விருப்பம் இல்லாட்டி கூட கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் சந்திக்கலாம். நான் இன்னைக்கு தங்கள் பாட்டி ஸ்தானத்தில் இருக்கேன். நம்ம சந்திச்சு பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. இந்த கடிதத்தை கொண்டு வர சம்புவரையர் மகனை நீங்கள் பூரணமாக நம்பி அவர்கிட்ட எந்த செய்தி வேணா சொல்லி அனுப்பலாம். இந்த கடிதத்தை எழுதுறது துர்தஷ்டசாலியான நந்தினி. உண்மையிலேயே தயங்கி யோசிச்சு இந்த கடிதத்தை எழுதுனதுக்கப்புறம் விசிறி கொண்டிருந்த தாதி பெண்ணை பார்த்து நந்தினி போய் கந்தமாறனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். தாதி சென்று கந்தமாறனை அழைச்சி சற்று விலகி போய் நின்னாங்க. கந்தமாறனோட கண்கள் நந்தினியை ஏறிட்டு பார்ப்பதற்கே கூசிச்சு எங்கேயோ தோற்றத்தை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்தாரு. நந்தினி குந்தவை தேவியை பார்த்த கண்களினால் என்னை பார்க்க முடியாது இருப்பதில் வியப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொற்கள் கந்தமாறனுடைய நெஞ்ச பிளந்துச்சு. அவளுடைய புன்னகையோ அவருடைய தலையை கிறுகிறுக்க செஞ்சுச்சு. தட்டு தடுமாறி 1000 குந்தவை ஒரு நந்தினி தேவிக்கு இணையாக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆயினும் இளைய பிராட்டி விரல அசைச்சா வானுலகம் சென்று இந்திரனுடைய சிம்மாசனத்தை கொண்டு விடுவீர்கள். நான் வருந்தி வேண்டிக் கொண்டால் உட்கார கூட மாட்டீங்க அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. கந்தமாறன் உடனே எதிரில் இருந்த நாட்காலியில் உட்காந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரம்மலோகம் சென்று பிரம்மனோட தலையை கூட கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். நந்தினி நடுநடுங்கினாங்க. கந்தமாறனை பார்க்காம வேறு பக்கத்தில் பார்த்துட்டு பரமசிவன் கொய்தது போக பிரம்மனுக்கு மிச்சம் 4 தலைகள் இருக்குது. தாங்க இன்னொன்றை கொய்தா கூட பிரம்மா பிழைத்து போவார் அப்படின்னு சொன்னாங்க. தேவி, வேறு எது வேணுமானாலும் சொல்லுங்கள். ஆனால் குந்தவை தேவியை பற்றி மட்டும் என்கிட்ட புகழ்ந்து பேசாதீங்க. சிநேகித துரோகியான வந்தியத்தேவனுக்கு அவங்க பரிந்து பேசினாங்க. அதை கேட்டதுலேருந்து என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. ஆனாலும் இன்று காலை தங்களுடைய கற்பனா சக்தி அபாரமாக இருந்துச்சு அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. தங்களுக்கும் தங்கள் நண்பனுக்கும் நடந்த துவந்த யுத்தம் பற்றி எவ்வளவு கற்பனையாக பேசுனீங்க அப்படின்னு நந்தினி கூறிய வார்த்தைகள் கந்தமாறனுக்கு சிறிது வெட்கத்தை உண்டாக்குச்சு. அவரை சந்தித்தது எப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல, அதனால தான் சொன்னேன். அவர் என்னை முதுகில் குத்தியது என்னவோ உண்மைதானா அப்படின்னு கந்தமாறன் சொன்னார். நீங்கள் அன்னைக்கு நடந்ததை இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி பார்ப்பது நல்லது அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. ஏன் நீங்கள் கூட என்னை சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு கந்தமாறன் கேட்டார். சந்தேகமெல்லாம் இல்லை, இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் மறந்துட்டீங்க. வந்தியத்தேவனை என்றைக்காவது சிறைப்பிடிச்சு வந்தாங்கன்னா நீங்கள் அவர் மேலே சுமத்து குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், அதனால தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒன்றும் சிரத்தை இல்லை. அவரை நான் இன்னும் மன்னித்து விடவே விரும்புகிறேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. தங்களுடைய பெருந்தன்மையை பாராட்ட, இருந்தாலும் நமக்குள் உண்மையை நிச்சயம் சொல்லிக்கொள்வது நல்லது. அன்று நடந்ததெல்லாம் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க. நிலவரையின் வழியாக தாங்கள் வந்தபோது பழுவேட்டரையும் என்னையும் வழியில் சந்தித்தீங்க. தங்களுக்கு அது நினைவு இருக்கா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. நன்றாக நினைவிருக்கு. என் உடம்பில் உயிர் உள்ள வரையில் அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. அப்போது தாங்கள் என்ன சொன்னீர்கள் அப்படின்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. என்ன சொன்ன அப்படின்னு நினைவில்லை. தங்களை பார்த்த போது மெய் மறந்து போனேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. ஆனால் தாங்க சொன்னது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. தங்கள் குமாரியின் அழகை பற்றி எவ்வளவோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. ஐயோ, அப்படியா சொன்னால்? அதனால தான் அவர் முகம் அப்படி சிவந்துச்சா? இப்போது கூட அவருக்கு என்னை கண்டா அவ்வளவாக பிடிக்கல அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. நந்தினி சிரிச்சுட்டு, உங்களை அவருக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல, உங்களுக்கு அவரை பிடித்திருக்குல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கந்தமாறன் உண்மையை சொல்கிறேன், தங்களிடம் நான் மறைக்க விரும்பலை, எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. அதனாலும் பரவாயில்ல, எனக்கு அவரை பிடித்திருக்கு, அதுவே போதும். இப்படிப்பட்ட கணவனை நான் பெறுறதுக்கு எவ்வளவு தவம் செய்தேனோ அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. இதை கேட்ட கந்தமாறனுக்கு குழப்பமா இருந்துச்சு. ஒன்றும் சொல்ல தெரியாம சும்மா இருந்தாரு. அது போனால் போகட்டும், நிலவரையில எங்களை பார்த்த பிறகு என்ன செஞ்சீங்க அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. தீர்வர்த்தி பிடித்து வந்த காவலன் வழிகாட்டி கொண்டு போனா நாங்க தங்கள் நினைவாகவே கூட சென்ற ரகசிய மதில் சுவரை திறந்து விட்டு காவலன் நகர்ந்து கொண்டா. நான் அதுல நுழைஞ்சேன். உடனே முதுகில் யாரோ குத்துனாங்க. அவ்வளவுதான் நினைவிருக்கு.
வந்தியத்தேவன் நான் அங்கே வருவேன் அப்படின்னு எப்படியோ தெரிந்து கொண்டு வெளியில் காத்திருக்கணும் அப்படின்னு கந்தமாறன் சொன்னார். இல்லை ஐயா, தங்கள் யூகம் மிக தவறாக இருக்குது, வெளியில் அவர் காத்திருக்கவே இல்லை அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. தாங்கள் கூட அவர் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கந்தமாறன் கேட்டாங்க. நான் ஏன் அவன் கட்சியில் சேரணும், எனக்கு என்ன லாபம், அல்லது அவருக்கு தான் என்ன லாபம், இப்படி தான் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு இப்போது நிச்சயமாக தெரியுது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கந்தமாறன் கேட்டார். வந்தியத்தேவன் வந்து வெளியில் காத்திருக்கல அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. பின்ன யார் காத்திருந்தாங்க அப்படின்னு கந்தமாறன் கேட்டாங்க. வேறு யாரும் இல்லை, வந்தியத்தேவன் வந்து வெளியில் காத்திருக்கல, அவர் வந்து அந்த பொக்கிஷ நிலவரைக்குள்ளே தான் காத்திருந்தார் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. என்ன அது எப்படி சாத்தியமாக முடியும் அப்படின்னு கந்தமாறன் கேட்டாங்க. அவர் அன்று திடீரென்று மாயமாக மறைஞ்சிட்டாரு. எப்படி மறைந்திருப்பான் நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படியோ அவர் பொக்கிஷ நிலவரைக்குள்ளே புகுந்து அவ்விடத்தில் ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டாரு. பின்னர் உங்களை பின்தொடர்ந்து வந்திருக்காரு. கதவை திறந்ததும் தங்கள் பின்னாலிருந்து குத்தி தள்ளிவிட்டு தானும் வெளியேறி இருக்காரு. அப்புறம் ஒருவேளை அவர் மனசாட்சி அவரை உறுத்தி இருக்கலாம், அதனால் தங்களை வந்து அந்த ஊமை ராணியோட வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு போயிருக்காரு. தேவி, நீங்கள் சொல்கிறபடி நடந்திருக்கணும், சந்தேகம் இல்லை. இத்தனை நாள் இது என் புத்தி கெட்டலை, மற்றவர்களுக்கும் புலப்படலை. இந்த சோழ நாட்டிலே மதிநுட்பம் அதிகம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டால் தாங்கள் தான் அப்படின்னு நான் சொல்வேன். இந்த உலகத்தில் அறிவு படைத்தவர்கள் உண்டு, அழகு படைத்தவர்களும் உண்டு. ரெண்டும் சேர்ந்தவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். தங்களிடம் அழகு அறிவு ரெண்டும் பொருந்தி இருக்குது அப்படின்னு ரொம்ப பரவசமாக சொன்னாங்க கந்தமாறன். அதுக்கு நந்தினி இருந்துட்டு, இப்போது சொன்னது மனப்பூர்வமாக தான் சொன்னீங்களா, இல்லை உலகத்தில் வந்து ஆண்கள் பெண்களை பார்த்து சொல்லு முகஸ்தூபியா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. முகஸ்தூபி இல்லை, சத்தியமாக என் மனசில் இருப்பதை தான் சொன்னேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. என்னை வந்து முழுசாக நம்பி எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. என்னால் முடிகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை செய்கிறேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. எனக்காக தாங்கள் வந்து காஞ்சிக்கு போகணும் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. காசிக்கு போக சொன்னாலும் போகிறேன் அப்படின்னு கந்தமாறன் சொன்னாங்க. அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாம், காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்ய கரிகாலருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன், அதை அவரிடம் கொடுத்துட்டு அவரை வந்து தங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைக்கணும் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. இது என்ன வார்த்தையை சொல்கிறீங்க? தங்கள் கணவரும் என் தந்தையும் மற்றும் பல சோழ நாட்டு பிரமுகர்களும் ராஜ்யத்தை பற்றி செய்து வரும் ஏற்பாடு தங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கந்தமாறன் கேட்டாங்க. நன்றாக தெரியும், அதை விட இன்னும் சில செய்திகளும் தெரியும். தங்கள் குடும்பமும் என் குடும்பமும் மற்றும் பல பெரிய குடும்பங்களும் பெரும் அபாயத்தின் வாசலில் இருக்குது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. சொல்லுங்க அப்படின்னு கந்தமாறன் கேட்க, இன்னைக்கு மத்தியானம் இங்கே விருந்தாளியாக வந்திருந்தாங்களா அந்த பாதகி தான் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. ஐயையோ, இளைய பிராட்டியையா சொல்கிறீங்க அப்படின்னு கந்தமாறன் கேட்க, அந்த நாகப்பாம்பை தான் சொல்கிறேன். பாம்போட கால் வந்து பாம்பு அறியும். குந்தவையின் சூழ்ச்சி இந்த நந்தினிக்கு தான் தெரியும். உன்னோட சிநேகிதன் வந்தியத்தேவனை அவன் வந்து இலங்கைக்கு அனுப்பியிருக்கா. எதற்காக அப்படின்னு தெரியுமா? மூலிகை கொண்டு வருவதற்கு என்பது பெரும் பொய். சுந்தர சோழர் பிழைக்க வேண்டுமே என்று அவள் தவித்து கொண்டிருக்கல. அவருக்கு பிறகு மருதாந்தகருக்கு பட்டம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவள் யோசிக்கிறா. ஆதித்ய கரிகாலருக்கும் பட்டம் வரக்கூடாது. அவளுடைய அருமை தம்பி அருள்மொழிவர்மன் வர வேண்டும் அப்படிங்கிறது அவளோட எண்ணம். அருள்மொழிவர்மன் பட்டத்துக்கு வந்தால் இவள் இஷ்டம் போல் ஆட்டி வைக்கலாம். அப்புறம் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி குந்தவை தேவி தான். சக்கரவர்த்தி யார் தெரியுமா? உங்களோட சிநேகிதம் வந்தியத்தேவன் தான் அப்படின்னு நந்தினி சொன்னாங்க. ஆஹா, அப்படியா? இதை எப்படியாவது தடுத்தே தீரணும். என் தந்தையிடமும் பழுவேட்டையர்களிடமும் உடனே சொல்லணும் அப்படின்னு கந்தமாறன் சொன்னார். அவர்களிடம் சொல்லி எந்த பயனும் இல்லை, அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. குந்தவையோட தந்திரத்தை மாற்று தந்திரத்தால் வெல்லணும். நீங்கள் வந்து உதவி செஞ்சால் வெல்லலாம் அப்படின்னு நந்தினி வந்து தந்திரமாக பேசினாங்க. கட்டளையிடுங்கள் அப்படின்னு வந்து கந்தமாறன் சொன்னார். இதோ இந்த ஓலையை சர்வ ஜாக்கிரதையாக கொண்டு போய் காஞ்சியில் ஆதித்ய கரிகாலர்கிட்ட கொடுக்கணும், கொடுப்பீங்களா அப்படின்னு நந்தினி கேட்டாங்க. நந்தினி இருந்துட்டு கந்தமாறன் கிட்ட ஓலை சுருளையும் அதை போட வேண்டிய குழலையும் நீட்டினாங்க. மோக வெறியில் மூழ்கி போயிருந்த கந்தமாறன் வந்து ஓலை சுருளையும் குழலையும் வாங்கி கொள்வதற்கு பதிலாக நந்தினியோட கரத்தை பிடித்து கொண்டு தங்களுக்காக எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு உளறினாங்க. அந்த சமயத்தில் சட சட அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பழுவேட்டையர் வந்து அரண்மனையிலிருந்து லதா மண்டபத்துக்கு வரும் பாதையில் விரைந்து வந்து கொண்டிருந்தார். திடீரென்று எதிர்பாராமல் வந்தவரை கண்டு தாதி பெண் திடுக்கிட்டு விலகி நின்றாங்க. அங்கே வந்து மண்டபத்தில் விட்டத்தில் வந்து ஒரு பெரிய கிளி ஒன்று சங்கிலினால் பிணைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. வந்த வேகத்தில் பழுவேட்டையர் தம்மை அறியாமல் அந்த கிளியை வந்து கையில் பற்றினார். அவருடைய மனதில் இருந்த வேகம் அவருடைய கையின் வழியாக பாய்ந்தது. கிளியின் சிறகுகள் சட சடவென்று அடித்து கொண்டன. பழுவேட்டையரின் கொடூரமான பிடியை தாங்க முடியாமல் கிளி கத்துச்சு.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.